ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 108வது திருப்பெயர் நாமா திரிபுரக்னாய நமஹ. முப்புறம் அழித்தவனுக்கு நமஸ்காரம். இந்த 3 புறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு திருமூலர்லாம் அதை சொல்கிறார். இந்த 3 பேர் அசுரர்கள். இந்த 3 பேருக்கு சேர்ந்து திரிபுராசுராள்னு பேர். இந்த 3 பேரும் பரமேஸ்வரன் கிட்டக்க இவர் பிரம்மா கிட்டக்க பெரிய ஒரு வரம் வாங்கி 3 பேர் 3 கோட்டையில் உலகம் முழுக்க சஞ்சரிச்சுட்டே இருப்பார். நிறைய யுகம் ஆயுஷையும் சம்பாதிச்சார் சிவபூஜையினால தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த புண்ணியம் ரொம்ப மிகுதியாக ஆயிட்ட காரணத்தினால கர்வம் வந்துடுத்து. சிவபூஜையினுடைய பலனும் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது தேவதைகள்லாம் என்ன பண்ணினான்னா நாரதர் அமைச்சு அவள் புத்தியை பேதலிக்க செய்து முதல்ல பண்ணுற அனுஷ்டானத்தை நிறுத்த வச்சா. ஏன்னா ஒருத்தனுக்கு கெட்ட காலங்கள் அந்த கிரகங்களினுடையதான பலன்லாம் ஆகணும்னு சொன்னாலே அவனுடைய புண்ணியம் குறைஞ்சிருக்கணும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இன்றைக்கி நிறைய வியாதி வர்றதுன்னு சொல்லி சொன்னால் இந்த இம்யூனிட்டி பவர் அது இதெல்லாம் போயிடுத்துன்னா வியாதி வர்றதுன்னு சொல்கிறாள். அந்த மாதிரி அதனால் புண்ணியத்தையோ தினமும் செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானங்களையோ விட்டுட்டோன்னா போச்சு. அதை சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீக்ஷிதர் உபன்யாசத்தில் அடிக்கடி சொல்லுவார். இதுதான் அதை ஒரேடியாக தள்ளிகிட்டே இருக்கும். இது நல்ல பலமாக நித்தியம் பண்ணிகிட்டே இருந்தோமானா வேகமாக தள்ளிடுத்துன்னா அது எல்லாமே போய் விழுந்துடும். ஒரு பெரிய ஒரு சைக்கிளை வரிசையாக உதாரணம் சொல்லலாம். உன்னை தள்ளினா எல்லோரும் வரிசையாக விழுங்குற மாதிரி. அந்த மாதிரி உன்னை தள்ளிகிட்டே இருக்கணும். இதை பண்ணிகிட்டே இருந்தோமானா அது கடைசியில் முழுக்க போயிடும்பார். அந்த மாதிரி இந்த அசுரர்கள்ட்ட போய் நீ நித்தியம் சிவபூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நித்திய கர்மாக்கள் அவரவர்களுக்கு விதித்தது, குளிப்பது, பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றது, பசுக்களுக்கு எதான கொடுப்பறது, அவரவர்களுக்கு சந்தியாவந்தனம், இந்த மாதிரியான கர்மாக்கள் இதெல்லாம் வேண்டாம். நீயோ நிறைய சேர்த்து வச்சுட்ட. தேவதையை பூஜை பண்ணியோ பரமேஸ்வரனோ உன்னை விட பலம் கம்மியானவர் தான். நீயோ ரொம்ப பலத்தில் பெரியவன். நீயே யோசிச்சுப்பார். அப்படி இருக்கும்போது அவரை பூஜை பண்ணி உனக்கு என்ன பலன் வரப்போகிறதுலாம் சொன்ன உடனே அதை கேட்டு பூஜை எல்லாத்தையும் நிறுத்தினார்கள். எப்போ பார்த்தாலும் போகம் அப்படின்னு அப்படியே இருந்தார்கள். பலன் மெதுவாக புண்ணியம் குறைய ஆரம்பிச்சுடுத்து. அப்புறம் அவர்கள் வாங்கின வரம் என்னன்னு கேட்டால் எத்தனையோ இதுக்கு ஒரு தடவை இந்த 3 கோட்டையும் ஒன்றா சேரும். அது எப்படி? கொஞ்ச நேரம்தான். கொஞ்ச நேரம்னாலும் ரொம்ப அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் இல்லை. ரொம்ப சொல்ப காலம் ஒன்று சேரும். அந்த ஒன்று சேர்ற நேரத்தில் ஒரே அம்பால் இந்த 3 பேரை அழிக்கணும்னு வரம் வாங்கியிருந்தான். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறான், சுவாமியை விட நாம் சாமர்த்தியசாலி போல் இருக்குன்னு ஹிரண்யகசிப்புலேருந்து எல்லாருமே பண்ண முடியாதா எல்லாத்தையும் கேட்பான். சிருஷ்டி பண்ணவரே இவர் தானே, அதனால் இவருக்கு தெரியாதா எந்த இடத்துலேருந்து எதை பண்ணணும்னு. அந்த மாதிரி பகவான் அம்பையே பயன்படுத்தாமல் சிரிச்சார், எரிச்சார். அப்படி ஒரு பெரிய பெருமையாக திரிபுராசுரம் அமைஞ்சது. இந்த திரிபுராசுர சம்ஹாரத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த பரமேஸ்வரனே தான் சாஸ்தாங்கிறதுனாலையும் இந்த பெயர் ஆண்டவனுக்கு பொருந்தும். நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம், கர்வம், நான் பகவானுக்கு கட்டுப்பட்டவன் இல்லை, எனக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேங்கிற மாதிரியான கர்வம், கர்மம், இந்த கண்மங்கிறது பிராரப்த வினைகள், இதெல்லாத்தையும் சொல்லலாம். மாயை, எது வாஸ்தவமாக இருக்கோ வாஸ்தவமாக இருக்கிறத நாம் போய் பிடிச்சிக்கிறது இல்லை, வாஸ்தவம் இல்லாததாக இருக்கிறத பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய அர்த்தங்கள் இதுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதிரி 3 பகைவர்களாக இருக்கக்கூடிய முப்புறத்தை பகவான் எரிக்கிறதுனால அழிக்கிறதுனால அவருக்கு முப்புறம் அழித்தவன் அப்படிங்கிறதான பெயரானது அமையிறது. அந்த அர்த்தத்தை இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.